வெல்கம் டு ஸ்ரீ பேக்கிங் திண்டுக்கல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இங்குபெட்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொத்தம் 2 இங்குபெட்டர் மொத்தம் வச்சுருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா 200, இந்த இங்குபெட்டர் பார்த்திங்கன்னா 200 முட்டைக்குள்ளது. இது பார்த்திங்கன்னா 100 முட்டைக்குள்ள இங்குபெட்டரு. ரெண்டுமே ஒரே டைப்பில் தான் இருக்கும். வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் எந்த ஒர்க்குமே இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இங்குபெட்டர் தான். இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக கரண்ட்டில் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் உள்ள எம்சிபியை நீங்கள் ஆன் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா மிஷின் உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சிங்களா? மிஷின் இப்போ உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் செட்டப்பாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ட்ரையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாட்ரு பவுல் கொடுத்துருப்போம். இந்த வாட்டர் பவுலில் இது மாதிரி மிஸ்ட் மேக்கர் இருக்கும். இதை நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பிளாக் கலரு வாஷரு நம்ம கொடுத்துருப்போம். இதை அப்படியே நம்ம இது மாதிரி பார்த்திங்கன்னா பைப் கனெக்ஷனு உங்களுக்கு வெளியில் இருக்கும். ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் வாஷர் எடுத்தோம்ல, இதை நீங்கள் வச்சு லாக் பண்ணிக்கணும். இப்படி லாக் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் செட்டப் இருக்குல்ல, இந்த டேங்க் செட்டப்பில் நீங்கள் த்ரெட்டு டைப்பு தான். இது மாதிரி நீங்கள் த்ரெட்டு மாதிரி ஏற்றிக்க வேண்டியதான். நல்லா லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பைப்பை நல்லா லாஸ்ட் வரைக்கும் வெளியில் இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் மேக்கரு நம்ம கொடுத்துருந்தோம்ல, பாக்ஸ்லேருந்து எடுத்தோம்ல, இதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம இந்த மிஸ்ட் மேக்கரு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது மாதிரி தான் உங்களுக்கு பேக்கிங்கில் இருக்கும். ஜஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பேக்கேஜில் உள்ளதை இது மாதிரி 2 இருக்கும். ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு மாட்டிக்கணும். இந்த மாதிரி மாட்டிட்டு நீங்கள் இந்த இதை கொடை செட்டப் மாதிரி உள்ளதில் இந்த மிஸ்ட் மேக்கரை கனெக்ஷனை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து இதில் உள்ளது அடாப்டரை நீங்கள் கனெக்ஷனை கொடுத்துக்கணும். அவ்வளோதான் இதோட கனெக்ஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரே பேக் சைடு இருக்குது. நம்ம மேனுவலாக இப்போ ட்ரேயை இந்த பக்கெட்டு திருப்பணும். ஆனால் முட்டை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா போதும். இந்த மேலே அம்புக்குறி பட்ட பட்டன் மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப் அண்ட் டவுன் இருக்கும். இதில் மேலே அம்புக்குறி பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் சாயும். இப்போ உங்களுக்கு ட்ரே மூவ் ஆகிற தெரியும். உங்களுக்கு ட்ரே இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான். சென்ட்ரு பொசிஷனில் வச்சுட்டு இப்போ இந்த மிஸ்ட் மேக்கர் நம்ம கனெக்ட் பண்ணோம்ல, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பவுல் செட்டப்புக்குள்ள உள்ள ஒரு பவுல் செட்டப் இருக்கும். அந்த பவுல் செட்டப்புக்குள்ள வச்சுருங்க. வச்சுட்டு இந்த அடாப்டரை போய்ட்டு உங்களுக்கு அங்கே ஒரு 2 பின் பிளக் தெரியுதுல, இதில் கனெக்ஷன் பண்ணி அவ்வளோதான். இப்போ கனெக்ஷனு கொடுத்தாச்சு. சரிங்களா? அந்த இதை மிஸ்ட் மேக்கரை தண்ணிக்குள்ளே போட்டுடணும். அடுத்து இந்த மேலே உள்ள டேங்க்கில் வாட்ரு ஃபில் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்ரு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கேன் வாட்ரு. ஓகேங்களா? இந்த போர் தண்ணி, இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் ஆர்ஓ வாட்டரை ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த டேங்க்கில் மட்டும்தான் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 60 வாட்ஸு குண்டு பல்பு 2 நம்ம இதில் கனெக்ஷனை கொடுத்துக்கணும். 2 ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹோல்டரில் பல்பை மாட்டிக்கணும்.
இப்போ 2 பல்பு மாட்டியாச்சு. மேலே டேங்கில் தண்ணி ஊற்றியாச்சு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல்லே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இதில் இப்போ நீங்கள் கோழி முட்டை பார்த்திங்கன்னா 100 முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதே பார்த்திங்கன்னா 200 முட்டைனா உங்களுக்கு இதில் 2 ரேக் வரும். ஓகேங்களா, இது 200 முட்டை இன்குபேட்டர், இதில் 2 ரேக் வரும். இதில் பார்த்திங்கன்னா 2 ரேக் இருக்கா, ஒரு ரேக்லேயும் 100 முட்டை வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். சேம் அதே கான்செப்டில் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் 300 முட்டைக்கு வாங்கினீங்கன்னா 3 ரேக் வரும். இதில் நீங்கள் 500 முட்டைக்கு வாங்கினீங்கன்னா 5 ரேக்கு, 1000 முட்டைக்கு வாங்கினீங்கன்னா 10 ரேக்கு. பாக்ஸ் சைஸ் மட்டும் தான் மாறும். நம்மளுக்கு எல்லாமே ஹை குவாலிட்டி கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருவோம். எல்லா திங்ஸுக்குமே கண்ட்ரோலருக்கு 1 இயர் வாரண்ட்டி நம்ம கொடுத்துருவோம். இப்போ நம்ம அதில் எப்படி முட்டை வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு கூர்மையாக இருக்கும், ஒரு சைடு ரவுண்டாக இருக்கும். நீங்கள் கூர்மையான சைடை அடியில் பார்த்தோம், ரவுண்ட் ஷேப்பு மேலே பார்த்த மாதிரி தான் வைக்கணும். நீங்கள் இந்த ஷேப்பில் தான் முட்டையை நீங்கள் அடுக்கணும். இதில் ஹோலாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டையை இது மாதிரி தான் அடுக்கிக்கணும். நீங்கள் அடிக்கிட்டு இது ரெண்டுக்குமே சேம் பட்டன் தான். நீங்கள் மேலே ஏற்றுறனாலும் ட்ரையர் பேக் சைடு சாய்க்கிறனாலும் இந்த பட்டன் தான், மேலே உள்ள அம்புக்குறி பட்டன் தான். இதே நீங்கள் கீழே சாய்க்கிறனாலும் சேம் இதே பட்டனு தான். கோழி முட்டை வைக்கிற பொசிஷனு இந்த மாதிரி தான் வைக்கணும். கூர்மையான சைடு அடியிலையும் ரவுண்ட் ஷேப் மேலே பார்த்த மாதிரி தான் வைக்கணும். இதிலே நீங்கள் இப்போ காடை முட்டை வைக்கணுனாலும் காடை முட்டை பார்த்திங்கன்னா 285 காடை முட்டை இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அட்டையை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த ட்ரேயை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா காடை முட்டை ட்ரே. நீங்கள் காடை முட்டை ட்ரேயை நீங்கள் இதில் வச்சு காடை முட்டையும் வச்சுக்கலாம். காடை முட்டையும் சேம் இதே டைப்பில் தான் வச்சுக்கணும். இதே மாதிரி தான் கூர்மையான சைடு அடியில் பார்த்து வச்சுக்கணும். உங்களுக்கு 18 நாள் வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷன்லேயே இருக்கும். 18 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்போ 18 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மேலே ரொட்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி முட்டையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஹேச்சிங் ட்ரேயில் வச்சிடணும். இந்த ட்ரேயும் நம்ம கொடுத்துருவோம். இந்த டேங்க்கு எல்லா செட்டப்புமே உங்களுக்கு வந்துடும். 18 நாளைக்கு அப்புறம் கீழே எடுத்து வச்சிடணும். மொத்தம் கோழிக்குன்னா 21 நாள், 18 நாள் வரைக்கும் மேலே இருக்கணும். கடைசி 3 நாள் கீழே வச்சுக்கணும். இதே காடைக்குன்னா 15 நாள் மேலே இருக்கணும், கடைசி 3 நாள் கீழே இருக்கணும். காடைக்கு மொத்தம் 18 நாள், 15 நாள் மேலே, கடைசி 3 நாள் கீழே. இதே வாத்து முட்டை வைக்கிறீங்கன்னா 25 நாள் மேலே இருக்கணும், கடைசி 3 நாள் கீழே இருக்கணும். மொத்தம் 28 நாள் வாத்துக்கு வான்கோழிக்கு.